என்னோட பேர் ராகுல். வயசு 24. இன்னும் திருமணம் ஆகலை. இப்போ தான் சென்னையில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலையில் சேர்ந்துருக்கேன். சம்பளம் எல்லாம் பிடித்தும் போக 30,000 கைக்கு வருது. இதில் நான் எப்படி சேமிப்பு அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டோ பற்றி யோசிக்கிறது? இதெல்லாம் அதிக சம்பளம் வாங்குபவர்களுக்கும் வசதியானவர்களுக்கும் தான் சாத்தியம்னு நினைக்கிறேன். என்னால் இந்த தொகையில் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய தொகையை என்னோட ரிட்டையர்மெண்ட்காக சேமிக்க முடியுமா? இந்த கேள்வி நிறைய பேர்களிடம் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாக சம்பளம் வாங்குறவங்க அல்லது நிறைய பணம் உள்ளவங்க மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிங்கிற கருத்தை தானே இது காமிக்கிறது. ஆனால் உண்மை அது இல்லை. நீங்கள் 30,000 இல்லை ஈவன் 20,000 வாங்கினா கூட உங்களாலேயும் சேமிக்க முடியும். குறைந்த வயதில் முதலீட்டை தொடங்குவதும் அதை நீண்ட காலம் தொடர்ந்து செய்து வருவதுதான் பெரிய முதலீடு. உங்கள் சம்பளத்திலிருந்து ஒரு 10% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்கள் 60வது வயசில் ஒரு பெரிய தொகையை ரிட்டையர்மெண்ட் கார்பஸாக உங்களாலும் சேமிக்க முடியும். உங்கள் பணம் அதே பணத்தால் எப்படி பெரிய தொகையாக பெறுகிறது அப்படிங்கிற வித்தையைத்தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் போடுற பணம் எவ்வளவு, அது எவ்வளோ காலத்துக்கு போடணும், உத்தேசம் எவ்வளோ வட்டியாக வரும், இது எல்லாம் தான் நாம் பார்க்க போகிறோம். இதற்கு முதல்ல உங்களோட மைண்ட் செட்டை மாற்றிக்கணும். பணம் பற்றிய அப்ரோச், முதலீடு மற்றும் சேமிப்பு பற்றிய மைண்ட் செட்டை மாற்றிக்கணும். டிசிப்ளின் கட்டாயம் வேணும். விடாப்பிடியாக நீண்டகாலம் பொறுமையாக காத்திருக்க பழக வேண்டும். கொக்கு மீனுக்காக காத்திருப்பது போல நீங்கள் முதலீடு செய்யும் உங்கள் பணமும் உங்களோட நீண்டகால காத்திருப்பும் தான் உங்களோட பெரிய முதலீடு. இந்த முதலீட்டுக்காக பெரிய தொகையெல்லாம் வேணாங்க. சம்பளம் வாங்குகிற சம்பளத்தில் ஒரு 10% மட்டும் ஒதுக்குங்க. இந்த பணம் உங்கள் ப்ராவிடன்ட் ஃபண்ட் போலவே கைக்கு வராத பணம் என நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது நீங்கள் நினைத்தே பார்க்காத ஒரு பெரிய கார்பஸ் தொகை உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னு விளக்கமாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் வயசு 24ன்னு சொன்னீங்க. இன்னும் திருமணம் ஆகலை. இப்போ தான் வேலையில் சேர்ந்ததாகவும் சொன்னீங்க. வேலையில் செட்டில் ஆக ஒரு 3 மாதம் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி முதல் வேலையாக ஹெல்த் இன்சூரன்ஸ் குறைந்தது 5 லட்சத்துக்கு எடுத்துக்கோங்க. உங்கள் 25வது வயசு தொடங்கும்போது உங்கள் முதலீட்டை நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நிதி சம்பந்தமான இப்போ நான் சொல்ல போகிற இந்த பட்ஜெட் வழிமுறைகளை தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட் ரூல்ஸ் சொல்லும் வழிமுறைகளை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. அது என்னன்னா 60, 10, 15, 15. இதை கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். உங்கள் கைக்கு வரும் சம்பள பணத்தில் 60% அத்தியாவசியமான அடிப்படை மாத செலவுகளோட 10% மறைமுக செலவுகளையும் சேர்த்து 60% அடிப்படை செலவுகளுக்காக ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். 10% இது சேமிப்பு, எமர்ஜென்சி ஃபண்டுக்கான சேமிப்பு. அடுத்து 10லிருந்து 15% நீண்டகால முதலீட்டுக்காக. கடைசியாக 10லிருந்து 15% உங்களோட விருப்ப செலவுகளுக்காக. இப்போ இவைகளை பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். 1, 60%. இது அத்தியாவசிய அடிப்படையான மாத செலவுகள், அதாவது வீட்டு வாடகை, கிராசரிஸ் மற்றும் உணவுப் பொருட்கள், கரண்ட் பில், வாட்டர் பில் போன்ற யூட்டிலிட்டிஸ். லோன் இருந்து அதற்கான இஎம்ஐ, ஃபோன் பில், ஆஃபீஸ் போக்குவரத்து செலவு, இன்சூரன்ஸ் போன்ற செலவுகளுக்கு உங்கள் கைக்கு வரும் சம்பளத்திலிருந்து 50% ஒதுக்கி கொள்ள வேண்டும். இதோடு 10% மறைமுக செலவுகளுக்காக சேர்த்து கொள்ள வேண்டும். மேலே சொன்ன செலவுகள் இல்லாமல் திடீர்னு வரும் செலவுகள், அதாவது உங்கள் பைக் ரிப்பேர் ஆகலாம், அவசரமாக நீங்கள் ஊருக்கு போக வேண்டி வரலாம். இது போன்ற திடீர் நிகழ்வுகளுக்காக ஆகும் செலவுகளைத்தான் மறைமுக செலவுன்னு சொல்கிறோம். ஹிடன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்லாம். இது போன்ற திடீர் மாத செலவுகளுக்காக ஒரு 10% சேர்த்து
இந்த 10% இந்த 50%த்துடன் சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஆக உங்களோட மாத அடிப்படை செலவுகளுக்காக உங்கள் கைக்கு வரும் சம்பளத்திலிருந்து 60% ஒதுக்கிக் கொள்ளுங்கள். 10% சேமிப்புக்கான ஒதுக்கீடு. முக்கியமாக எமர்ஜென்சி ஃபண்டுக்காக, அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபீஸ், அப்புறம் பிற்காலத்தில் நீங்கள் வீடோ காரோ வாங்கும் பட்சத்தில் அதற்கான டவுன் பேமெண்ட்டுக்காகவும் இந்த 10% வைத்துக் கொள்ளலாம். 15%, குறைந்தது 10%. இதுதான் நான் சொன்ன நீண்ட கால முதலீட்டுக்கான ஒதுக்கீடு. இதுவே உங்கள் பணத்தை அபரிமிதமாக பெருக்க போகிறது. இது உங்கள் ரிட்டையர்மெண்ட் அப்போ ஒரு பெரிய தொகையை நீங்கள் பார்ப்பதற்கான முதலீடு. 4, மீதி இருக்கிற 10% அல்லது 15% உங்களுடைய விருப்ப செலவுகளுக்காக ஒதுக்கிக் கொள்ளுங்கள். இப்போ இந்த அடிப்படையில் உங்கள் சம்பளத்தை பிரித்து பார்ப்போமா? இப்போ நீங்கள் பேச்சுலர், தங்க ஒரு சிறிய வீடு போதும். அதற்கான வாடகை 7,000, சாப்பாட்டுக்கு 5,000, யூட்டிலிட்டிஸ் 1000, கன்வெயன்ஸ் 600, ஃபோன் 300, ஹெல்த் இன்சூரன்ஸ் 1100, ஸ்கூல் ஃபீஸ் எதுவும் இல்லை, ஏன்னா நீங்கள் பேச்சுலருங்கிறதுனால. பைக் லோன் இஎம்ஐ 2000, ஹிடன் எக்ஸ்பென்சஸ்க்கு 3000, மொத்தம் 20,000 வருது. இது உங்கள் டேக் ஹோம் பேல 66% இருக்குது. கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும். உங்கள் மறைமுக செலவுகளிலிருந்து ஒரு 1000 ரூபாய் வரை மிச்சமாக வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இது 63% வந்துவிடும். ஹோம் லோன் வாங்குறப்ப அதனோட இஎம்ஐ சேரும் பொழுது இந்த அடிப்படை செலவுகள் 70% வரை போகலாம். இப்போ எமர்ஜென்சி ஃபண்டுக்கான 10% வேணும். இது 3000. இதையும் சேர்த்து மொத்த செலவு 23,000. அடுத்ததா மிக முக்கியமான பகுதிக்கு வர்றோம். உங்கள் நீண்டகால முதலீட்டுக்காக 10-15% ஒதுக்கீடு. இப்போதைக்கு 10% எடுத்துக்கொள்வோம். அதாவது 3,000 ரூபாய். இந்த 3,000 ரூபாய் எப்படி ரிட்டையர் ஆகும்போது மிகப்பெரிய தொகையாக வளரப்போகிறது என்பதை அப்புறம் விரிவாக பார்ப்போம். இப்போ இந்த 3,000 சேர்த்தால் மொத்தம் 26,000 வருகிறது. ஆக உங்கள் கைக்கு வரும் 30,000 சம்பளத்திலிருந்து மேலே சொன்ன எல்லா செலவுகளையும் கழித்தால் இன்னும் உங்கள் கையில் 4,000 இருக்கிறது. இதில் உங்கள் விருப்பப்படி சிறு சிறு செலவுகள் செய்து கொள்ளலாம். மீதியை இருக்கும் பட்சத்தில் ரிசர்வ் ஃபண்டாக வைத்துக் கொள்ளுங்கள். 4-5 வருடங்களுக்கு பின் உங்களுக்கு திருமணமாகலாம், குழந்தையுடன் பெரிய குடும்பமாகவும் ஆகும். அப்போ இந்த அடிப்படை செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே கூட ஆகலாம். அதே சமயம் உங்களோட சம்பளமும் கிட்டத்தட்ட 50,000 தொட்டுவிட வாய்ப்புள்ளது. திருமணமாகும் வரை மேற்சொன்ன பட்ஜெட் வழிகளை சரியாக பின்பற்ற பழகிவிட்டால் அதற்கப்புறம் உங்கள் சம்பளத்திற்குள் வாழ பழகிக் கொள்வீர்கள். உங்கள் மாத வருமானம் எவ்வளவாக இருந்தாலும் மேலே சொன்ன பட்ஜெட் ரூலை சரியாக பின்பற்றினால் உங்கள் நிகழ்காலமும் எதிர்காலமும் சிறப்பாகவே அமையும். ஒவ்வொரு ஆண்டும் சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. அது பணவீக்கத்தால் மேலே சொன்ன அடிப்படை செலவுகளுக்கான விலைவாசி உயர்வை பெருமளவு சரி செய்துவிடும். அதுபோக இன்னும் அதிக முதலீட்டுக்காக கூட மிஞ்சவும் வாய்ப்புள்ளது. போனஸ் போன்று எதிர்பாராத வரவுகளும் உங்களுக்கு வரலாம். இவற்றையும் முடிந்தவரை முதலீட்டுக்காக ஒதுக்கிடுங்க. சரி, இப்போ இந்த பணத்தை எவ்வாறு பெரிய தொகையாக பெருக்குகிறது அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம். இதானே இந்த வீடியோ நோக்கம். இப்போ நீங்கள் வாங்குகிற 30,000 சம்பளம் 4-5 வருடங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட உங்கள் திருமணத்தின் போது 50,000 ஆகலாம். இந்த அடிப்படையில் நான் 2-3 கால்குலேஷனை கொடுக்கிறேன். 3,000க்கு ஒன்றும், இன்னொன்று 5,000க்கு. கடைசியாக 2,000 ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் தொடர்ந்து நீண்ட காலம் போட்டு வந்தால் அது எப்படி பெரிய கார்பஸ் தொகையாக வளருதுன்னு பார்ப்போம். உங்கள் வயசு 25, ஒவ்வொரு மாத முதலீடு 3,000, மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிஎல், முதலீட்டு காலம் 30 ஆண்டுகள், எக்ஸ்பெக்டட் இன்ட்ரெஸ்ட் 12%, ஸ்டெப் அப் ரேட் 10% எவ்ரி இயர். ஒவ்வொரு ஆண்டும் இந்த முதலீட்டுடன் 10% அதிகரித்து கொண்டே வரணும். இதைத்தான் ஸ்டெப் அப்னு சொல்கிறோம். அதாவது 2வது வருஷத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் வருஷத்தில் வருஷத்தில் துவங்கிய இந்த 3,000 ரூபாயுடன் அதன் 10% 300 ரூபாயை சேர்த்து அடுத்த 12 மாதத்துக்கு
3300 ஒவ்வொரு மாதமும் போட்டு வரணும். ஆக 2வது வருஷத்தின் முதலீட்டு தொகை ஒவ்வொரு மாதமும் 3300. 3வது மாதத்தில் இருந்து 330 சேர்த்து 3630 போட்டு வரணும். இப்படியாக 3000 தொடங்கிய முதலீடு ஒவ்வொரு ஆண்டும் அந்த முதலீட்டில் 10% அதிகரித்து 30 வருடத்திற்கும் போயிட்டே இருக்கும். 30வது வருட தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 47,588 என கடைசி 12 மாதங்களுக்கு முதலீடாக இருக்கும். காம்பவுண்ட் எஃபெக்டில் இந்த முதலீடு 12% வட்டியில் கிடைக்கும் தொகை 2,65,02,371. அதாவது போட்ட முதல் 59,21,785. அதுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி 2,05,80,586. இந்த ரெண்டையும் சேர்த்தாக்க நமக்கு கிடைக்கிற மொத்த தொகை 2,65,02,371. இது நம்ம 12% வட்டிக்கு பார்த்தோம். இதுவே 12% கிடைக்க வாய்ப்பில்லை, 10% எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 10% கிடைக்கக்கூடிய மொத்த தொகை 1,92,59,174. இப்போ 10% ஸ்டெப் அப் அதிகம்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா இதையே 5% ஸ்டெப் அப்ல எப்படின்னு பார்க்கலாம். ஒரு மாதமும் அதே 3000 முதலீடு. ஒவ்வொரு ஆண்டும் முதலீட்டின் ஸ்டெப் அப் ரேட் 5%. முன்ன 10% பார்த்தோம், இப்போ 5% பார்க்க போகிறோம். இந்த கணக்கின்படி 30 ஆண்டின் முடிவில் முதலீடு 23,91,799. 12% கிடைக்கும் வட்டி 1,34,28,419. மொத்த தொகை 1,58,20,218. இப்போ இந்த 12% வட்டிக்கு வாய்ப்பில்லை, 10% எவ்வளவு வரும்னு பார்ப்போம். முதலீடு அதே 23,91,799. வட்டி 10%ல் 83,87,225. மொத்த தொகை 1,07,79,063. இது வரைக்கும் நம்ம 3000 முதலீட்டுக்கு எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தோம். இப்போ 5000க்கு இதே 5% ஸ்டெப் அப் ரேட்டில் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 10%ல் 5% ஸ்டெப் அப். 5000 மாதம் 5000 போடுறான். ஒவ்வொரு வருஷமும் அந்த இதில் இருந்துட்டு 5% மாத்திரம் ஆட் பண்ணிட்டு எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். துவக்க முதலீடு மாதம் 5000. ஒவ்வொரு ஆண்டும் ஸ்டெப் அப் ரேட்டு 5%. முதலீட்டு காலம் அதே 30 வருடங்கள். எஸ்டிமேட்டட் இன்ட்ரெஸ்ட் 12%க்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 30 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கும் தொகை போட்ட முதல் 39,86,331. 12%ல் கிடைக்கக்கூடிய வட்டி 2,23,80,699. மொத்தம் கிடைக்கிற அமௌண்ட்டு 2,63,67,030. சரி, இப்போ அந்த 5000 அதிகம் 3000 அதிகம்னு நினச்சா மாதம் 2000 முதலீட்டுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். துவக்க முதலீடு மாதம் 2000. ஒரு ஆண்டு ஸ்டெப் அப் ரேட்டு 10%. முதலீட்டு காலம் 30 வருஷம். எஸ்டிமேட்டட் இன்ட்ரெஸ்ட் அதே 12%க்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 30 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கும் தொகை எவ்வளோன்னா 2000 10% ஒவ்வொரு ஆண்டு ஸ்டெப் அப்பில் போட்ட முதலீடு 39,47,857. 12% வட்டி 1,37,20,391. மொத்த கிடைக்கக்கூடிய தொகை 1,76,68,247. இப்பொழுது நீண்டகால முதலீட்டில் காம்பவுண்டின் வீச்சு எப்படின்னு உங்களுக்கு புரிந்திருக்கு. இதுதான் பணத்தால் பெருக்கும் சூட்சுமம்.
நீண்ட காலம்தான் இந்த மேஜிக்குக்கான காரணம். இங்கே முதலீட்டு தொகையை விட அந்த முதலீட்டு பணத்தை எவ்வளவு காலம் தொடர்ந்து வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான் இந்த அபரிமித வளர்ச்சிக்கான அடிப்படை. அதாவது பணம் இன்டு காலம் இஸ் ஈக்குவல் டு கார்பஸ் தொகை அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சிறு முதலீட்டிலும் மிகப்பெரிய கார்பஸ் தொகை உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்காக சேமிக்க முடியும் என்பது இதன் மூலம் புரிந்திருப்பீர்கள். திட்டமிட்ட பட்ஜெட்டுக்குள்ள உங்கள் செலவுகளை சரியாக அமைத்து கொண்டால் உங்களோட ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை பணப்பிரச்சனை இல்லாத அமைதியான வாழ்க்கையாக ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறோம். பிடித்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட பட்ஜெட் எப்படின்னு கமெண்ட் பகுதியில் மறக்காமல் குறிப்பிடுங்கள். நன்றி.